மதுரை எல்லிஸ் நகர் சாலையோர பெட்டிக்கடை வாடகை வசூலில் பெரும் மோசடி நடப்பதாக நாகராஜ் என்பவர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், வணக்கம் சார், என்னோட பேர் நாகராஜன். எல்லிஸ் நகரில் 2014 ஒரு பொய்யான ஆர்டரை கொண்டு ஒரு கடை உருவாக்குனா எனக்கு தெரிய வந்துச்சு. எல்லிஸ் நகர் 70 ரோடு அவசியம் போடு ஆஃபீஸ் பக்கத்தில் கார்னரில் கடை போட்டாங்க. முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் அவங்க மனைவி பேரில் நெடுஞ்சாலத்தில் ஆர்டர்னு சொல்லி ஒரு கடை போட்டாங்க. அந்த ஆர்டரை போய் நம்ம பேஸ் பண்ணி கேட்கும்போது அது உண்மையாக பொய்யான்னு கேட்கும்போது அந்த ஆர்டரே பொய்யான ஆர்டர்னு தெரிய வந்துச்சு. எப்படி தெரிய வந்துச்சு? நம்ம ஆடியில் போய் கேட்டோம், இந்த ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்டான். ஆனால் ஆடி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கொடுக்கல, இந்த ரோடு எங்கள் ரோடு இல்லைன்னு சொல்லி நெடுஞ்சாலை சொல்லிடுச்சு. அப்போ நம்ம போய் ஈபியில் கேட்குறோம், எனக்கு பேப்பர் வேணுங்க, எதெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து இதுக்கு கரண்ட் எழுதுங்க, என்ன அடிப்படையில் கரண்ட் கொடுத்தீங்கன்னு போகும்போது அவங்க ஒரு பேப்பர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அது பொய்யான ஆர்டர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பொய்யான தெரிஞ்சிடும். ஆனால் அன்னைக்குள்ள முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் அவங்க, ஏடிஎம்கே கவுன்சிலர் பாஸ்கர் அவங்க மனைவி பேரில் ஆர்டரை தயார் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம முறையாக அதுக்கு நம்ம ஒரு மனு போடுறோம், இந்த மாதிரிங்க தப்பான முறையில் வந்து இந்த இடத்துல கடை நடக்குது, மாநகராட்சியோட வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு மனு போடுறோம். அதுக்கு பின்னாடி ரெங்கராஜன், அன்னைக்குள்ள ஏசிஆர் ரெங்கராஜன் அவர்களை போய் சந்திச்சு நம்ம ஒரு மனு கொடுக்குறோம். சார், இந்த மாதிரி சார் போலியான ஆர்டரை வச்சு கடை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி மனு வாங்கிக்கிட்டாரு. மனு வாங்கிட்டு ஒரு உரம் வச்சு நீ கூப்பிட்டு விட்டாரு. அன்னைக்கு பாஸ்கர் அவரும் வந்திருந்தாங்க. வரும்போது இன்னி இந்த பேச்சை நீ பெருசாக்காதீங்க, நாங்கள் ஆர்டரை கொடுத்து சரி பண்ணிடுறோம் நாங்கள் அதை அப்படின்னு சொல்லும்போது, சரி அதிகாரி கேட்குறாங்கன்னு நம்ம அமைதியாக வந்துட்டோம். நம்ம அதுக்கு மேலே எதுவும் நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா நம்ம கேட்டமாக்கும் தட்டி கழிக்கிற வேலையாக தான் இருக்குது. அப்படின்ற போது வெளியே வந்துட்டு நம்ம இன்ன வரைக்கும் எந்த ஒரு நம்ம ரெக்கார்டும் போடலை. அப்போ போகும்போது என்னன்னா, இன்ன வரைக்கும் அந்த கடை வந்து போர்ஜியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு எப்படி ஆர்டருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. இபியில் கேட்டதுக்கு செல்வின்ற பேரில் கரண்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் மாநகராட்சி ரூல்ஸ் படி என்னன்னா, மாநகராட்சி கடை அனைத்துமே வந்து மாநகராட்சி ஆணையாளர் பேர் தான் கடை வரணும். அப்படி கடை வரல, அது செல்வின்ற பேரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2017 வந்து ஒரு ரெக்கார்டை தயார் பண்ணி ரெங்கராஜ் அவர்கள் அதுக்கு வல்லபாசன்ற பேரில் உள்ள ஒரு ஆர்டரை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல போடுறதுக்காண்டி பண்ணுறாங்க, கடை கொடுக்குறாங்கன்னு. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கடை இயங்குது. அதே மாதிரி எங்கேருந்து உருவாகி அந்த கடை வந்துச்சோ அந்த இடத்துல ஒரு கடை. ஆனால் ஒரு ஆர்டரு 2 கடை. ஆனால் உருவாகி நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அது பொறிச்சு தான். இன்ன வரைக்கும் வந்து மாநகராட்சி வரியே கட்டலை, வாடகையும் கட்டலை. இருக்கு சார், இருக்கு, எந்த கடைக்குமே கட்டலை. அதனால நாங்கள் புகார் கொடுத்தோம். புகார் கொடுக்கும் பொழுது மாநகராட்சி தட்டி கிடைக்கிற வேலையாக இருக்குன்னு அதுக்கு சரியான நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்கலை. முன்னாடி போய் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போய் மாநகராட்சி கமிஷனை பார்த்து முறையிட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே தெரியல. 10 கடைக்கு நோட்டீஸ் போட்டிருக்கீங்க மேடம், நீங்கள் வந்து 2 கடையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாக்கி 8 கடையை வெட்டிட்டு பண்ணு கேட்டதுக்கு அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னாலும் ஒழிஞ்சு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ பேப்பர் நம்ம கையில் வச்சுருக்கோம். எப்படிலாம் அந்த கடை வந்து போர்ஜியா உருவாச்சுன்னு சொல்லி இந்த இவ்வளோ பேப்பர் நம்ம கையில் வச்சுருக்கோம். இவ்வளோ பேப்பர் இருந்தும் மாநகராட்சி அன்னைக்குள்ள மாநகராட்சி அதிகாரிகள் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இன்னைக்கு உள்ளவங்க டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்போ மக்களுக்கு சப்போர்ட்டு எந்த ஒரு அதிகாரியுமே இல்லை. இவ்வளோ ரெக்கார்டு இருந்தும் எடுக்க தவறலாம் கண்டிப்பான முறையில். இன்றைக்கி இந்த கடை வந்து 60வது வார்டு கவுன்சிலர் பாமா முருகன் பேரில் இருக்குது. அவங்க தான் இந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து பாஸ்கர்ன்றது மிரட்டி இந்த கடையை வாங்கி இப்போ இவங்க வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த கடை ஓட்டிருக்காங்க. அதையும் நம்ம சொல்கிறோம், வருவாய் இழப்பு ஏற்படுகிறது, மாநகராட்சி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாநகராட்சி கண்டுக்கவே இல்லை. இது மாதிரி 200 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் கூட்டி படித்து பார்த்தா கூடத்தான் வரும்னு தெரியுது எங்களுக்கு. அப்படின்ற போது அன்னைக்கு 11 வருஷமாக நம்ம வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கோம். மாநகராட்சி அதிகாரி கண்டுக்கல. இனிமேலும் வந்து இந்த மாதிரி நடக்க நடவடிக்கை தவறலாம் கண்டிப்பான முறையில் மாநகராட்சி ஆணையாளர் மேலே தான் அது நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை என்றால் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலம் நடவடிக்கை எடுப்போம். மாநகராட்சி ஆணையம் மேலே கேஸ் போட முடியும். முன்னாடி இருந்த கவுன்சிலரை பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி ஏசிஆரை பார்த்துருக்கோம், இன்னைக்குள்ள ஏசிஆரை பார்த்துருக்கோம், இன்னைக்குள்ள கமிஷனை பார்த்துருக்கோம், இன்னைக்குள்ள ஏஐ பார்த்துருக்கோம், இன்னைக்குள்ள ஏடிபி பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம பார்த்து மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே தெரியல. இல்லை, மீட் பண்ணலைங்க. ஆனால் வந்து நான் மனுவாக போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து 3 படம் போட்டிருக்கேன். 3 கூட எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ கூட என்னன்னா 10 கடைக்கு நோட்டீஸ் போட்டாங்க, 2 கடையை மட்டும் எடுத்தாங்க. ஆனால் 2 கடையுமே மாநகராட்சியால் வழங்கப்பட்ட கடை, அங்கீகரிக்கப்பட்ட கடை. இந்த கடை வந்து போர்ஜரியா வந்த கடை. அந்த கடை அங்கீகாரமான கடையை வந்து
மாநகராட்சி அனுமதி உள்ள கடையை எடுத்துட்டு போறாங்க, மாநகராட்சி அனுமதியே இல்லாத கடையை விட்டுட்டு போறாங்க. இது என்ன விதத்தில் நியாயம்? வச்சா எல்லா கடையும் வைக்க விடுங்க, இல்லை எல்லா கடையும் எடுத்துருங்க. நிறைய வாடகைகள் வசூல் பண்றாங்க. வாடகை மாநகராட்சி போய் சேர்றதில்ல. 60வது வார்டு கவுன்சில் பாமா முறையும் தான் வாடகை பூரா வாங்கிக்கிட்டு மற்ற கடைகளை எடுக்க விடாம தடுக்கிறாங்க. இது மாநகராட்சி அதிகாரி உடந்தையா ஒரு சில அதிகாரிங்க ஏடிபோ கனி மேடம் கனி இப்படி ஆளுகள்லாம் உடந்தையா போறாங்க. ஒரு சில அதிகாரிங்க உடந்தையா போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடையை பூரா வச்சுக்கிறாங்க. பிடிக்காதவங்க பணம் தராத கடையை பூராமே எடுத்து விட்டுறாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் மாநகராட்சி கைக்கூலியா இருக்கு. கவுன்சிலருக்கு அனைத்துமே மாநகராட்சி அதிகாரி கைக்கூலியா போறாங்க ஒழிஞ்சு இந்த கைக்கூலியா போற காரணத்தினாலதான் மாநகராட்சி இழப்பு ஏற்படுது. இல்லைன்னா மாநகராட்சி நல்லா இருக்கும். நிறைய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆய்வு செய்யணும். முதல்ல இந்த பேப்பர் நாங்கள் ரெக்கார்டு தரோம்ல, இந்த பேப்பரை பூரா முதல்ல படிச்சு பாருங்க. நீங்க யார் யார் மேலாம் கேஸ் போடலாம், இந்த பேப்பர்ல எப்படி உருவாச்சு, இந்த பேப்பர்ல யாராலும் கையெழுத்து போட்டிருக்காங்க, இந்த பேப்பரை எப்படி உருவாக்குனாங்க இதை அப்படின்னு சொல்லி அப்பதான் உண்மை நிலவரம் வெளிக்கு தெரியும். பல முறை சிஎம் செல்லுக்கு போட்டிருக்கோம், கமிஷனுக்கு போட்டிருக்கோம், எஸ்எஸ்எல் சரகத்துக்கு கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் யாரு மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அப்ப அன்னைக்குள்ள ஏடிஎம்கேக்கும் இந்த மாநகராட்சி அதிகாரி சப்போர்ட் பண்றாங்க, இன்னைக்குள்ள டிஎம்கேக்கும் இந்த மாநகராட்சியை சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நான் பொதுமக்களுக்கு இது என்ன விதத்தில் நியாயமா இருக்கும்? மாநகராட்சியோட வரிப்பணங்கள் தான் வேஸ்ட் ஆகுது ஒழிஞ்சு இது மாநகராட்சி சரியான நடவடிக்கை இல்லைன்னு இன்னும் நிறைய ஊழல்கள் நடக்கும்னு சொல்லி இதன் மூலம் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.